மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு 5 ஏக்கர்ல தோட்டக்காணி உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. AKDD அந்த AKDDக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா AK மோட்டார்ஸ், இன்னும் இருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா AK ஃபாரின் ஜாப்ஸ். எங்கட ஜாப், எங்கட கம்பெனி ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை உள்வாங்கி தான் நாங்க எங்கட நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய AK எக்ஸ்பிரஸ் எங்களுடைய நிறுவனத்துக்கு உள்ளிருந்து தான் பேசி கொண்டிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி என்னத்துக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு 20 நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒஃபிஷியலாக வந்து ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கதைக்கு ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படி சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் கதையெல்லாம் வாங்க இருந்து கேட்போம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட AK எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாகன சர்வீஸ் நாங்கள் டெக்ஸி மாதிரி இப்போ களுவாஞ்சிலிருந்து நாங்கள் கட்டுநாயக்காவிலிருந்து களுவாஞ்சிக்கு நாங்கள் இதை செஞ்சு கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒருமிக்கத்தான வந்து நாங்கள் ஆரம்பிக்கிருந்தாங்களே AKDD. அதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிரைவேட் லிமிடெட் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் PVT LTD. அப்போ வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது வந்து எங்களுடைய மெயின் கம்பெனி. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷுவலாக நினச்சிக்கொள்ளுங்க. ஒரு அம்புக்குறி போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு AKDD அப்படின்னு சொன்னால் வந்துட்டு AK டிரெக்ட் டீல். நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் டீலை வந்து முடிக்கலாம். அந்த AK டிரெக்ட் டீலுக்குள்ள வந்து இந்த AK எக்ஸ்பிரஸ் இப்போ நாங்கள் இந்த வாகன சேவைஸ்லாம் செஞ்சுட்ருக்கோம் தானே, அதெல்லாம் வரும். ஆனால் என்ன இந்த AKDD என்ற வார்த்தை வர முன்னமே நாங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணித்தோம். AK எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணித்தோம். அந்த AKDDக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் AK ரியல் எஸ்டேட் அதாவது காணிகள் விற்கிறது வாங்குறது அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அதில் கொண்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AK மோட்டார்ஸ். AK மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாகனங்கள் விற்கிறது. உங்களுடைய வாகனங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கணும், புதிய வாகனங்கள் பழைய வாகனங்கள் நீங்கள் நல்ல ஒரு விலைக்கு வாங்கணும், ஒஃபிஷியலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AK அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது உங்களுடைய கடைகள், உங்களுடைய திருமண மண்டபம், அடுத்த உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது விளம்பரப்படுத்துறது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ விளம்பரப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம், எங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்த முடியும். இதுக்கு வந்து இவ்வளோ விலை இப்போ இந்த வீடியோ நாங்கள் போடணும் டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இந்த 3 விஷயங்களையும் போட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு நிறுவனம் இருக்குது, இதில் எந்தெந்த சேவைகள் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விளம்பரப்படுத்துகிற அந்த சேவை. அப்போ பெஸ்ட் சொல்லியாச்சு வந்து AK ரியல் எஸ்டேட், AK அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் AK மோட்டார்ஸ். இன்னும் இருக்குது பார்த்தீங்க அப்படி சொன்னால் AK ஃபாரின் ஜாப்ஸ். அதாவது நீங்கள் வெளிநாட்டுகளில் வந்து உங்களுக்கு வேலைகள் உங்களுக்கு தேவை என்று சொன்னாலும் வந்துட்டு நேரடியாக எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அனுமதிக்கு, அரசாங்க அனுமதிக்கு நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் செய்யலாம். என்றால் எங்களோட கம்பெனியில் வந்து நாங்கள் நிறைய வேலைகள், எங்களோட கம்பெனி ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை உள்வாங்கித்தான் நாங்கள் எங்களோட நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3 விஷயங்கள் சொல்லியாச்சு. கடைசியாக நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபாரின் வேலைகள் வெளிநாட்டில் வந்து உங்களை வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக வந்து நல்ல வேலைகள் வாங்கி தரக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் எங்களோட AK ஃபாரின் ஜாபோட வந்து நாங்கள் செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மக்களே AK ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். AK ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நிகழ்வை வந்து நடத்தி முடிக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு அது பெரிய ஒரு பாடு. முதுகுல மலையை கொண்டுகிட்ட மாதிரியும் தலையில் நெருப்பள்ளி வைக்கிற மாதிரியும் பாதத்தில் தார ஊற்றி வைக்கிற மாதிரி தான் உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர்கள காலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பம்பரத்தை வந்து பூட்டி விடும். சொந்த பந்தங்கள் வந்து கதைச்சாலும் அவங்களோட நின்று பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது.
அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்க முந்தைய அவங்களோட நல்ல ஒரு நெருக்கமாக வந்து காய்ச்சிருப்போம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோடே நம்மளால் முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு உருவாகிருக்குமே. அப்போ அதையெல்லாம் வந்து நிப்பாட்டுறதுக்கும் உங்களோட செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கும் உங்களோட டென்ஷனை வந்து குறைக்கிறதுக்கும் நாங்கள் இந்த ஏகே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதையும் வந்து நாங்கள் கொண்டு வரோம். ஒஃபிஷியலாக வந்து நாங்கள் ரன் பண்ணக்குள்ளே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலை, இப்போ தான் வந்து ஸ்டார்ட். நாங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு போக்கில் வந்து நிறைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஏகே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெட்டிங் என்ன இப்போ திருமணம் நடத்துகிற அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு எத்தனை செலவுகள் இருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பந்தல் போகிறதுலேருந்து நீங்கள் இந்த என்ன மண்டபம் புக் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நேரத்தை வந்து உங்களுக்கு பெரிய இதாகும். என்ன இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் இப்போ வீட்டில் இந்த ஊரில் வந்து உங்களோட அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கே ஒரு கல்யாணம் வீட்டெல்லாம் பேசியாச்சு, ஆனால் அந்த கல்யாணம் தந்தக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்தாலே எல்லாத்தையும் எங்களோட வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்கள் முடிச்சு தரும். ஏன்னா இதுக்குரிய பேக்கேஜ் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வரும். என்ன நீங்கள் எப்படியான ஹோலில் வந்து நீங்கள் கல்யாணம் நடத்தப்படுறீங்க, கோவிலில் நடத்தப்படுறீங்களா, என்ன வீட்டில் நடத்தப்படுறீங்களா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சாப்பாடு உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வேணும், எத்தனை சாப்பாடு வேணும், உங்களுக்கு டான்ஸ் குரூப் வேணுமா, பாட்டு படிக்கிற டீம் வேணுமா, அப்போ இந்த மாதிரி எல்லாமே அது கல்யாண ஹோல்டரை வந்து டெக்கரேஷன் என்ன குறுக்கலையா, அதே மாதிரி வந்து மேளதாள வாத்தியங்கள் டிஜே என்ன எல்லாம், அதாவது ஒரு லக்ஸரியா வந்து எப்படி வந்து திருமணத்தை நடத்த முடியுமோ அப்படி நடத்தலாம். இல்லை உங்களுக்கு சிம்பிளாக குறைந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நடத்திடலாம். அதே தாண்டி பிறந்தநாள் விழாக்கள் எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே இடத்துல வந்தா உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. அப்போ நீ உங்களோட வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் மற்றவங்களை போல வந்து நின்றுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். கல்யாணத்தை நடத்தக்கூடிய எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டிய பொறுப்பு அது எங்கட கையில், எங்கட ஏகே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு வந்திருக்கோம். பெரிய ஒரு பொறுப்புடன் வந்து களமிறங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே எக்ஸ்பிரஸுக்கு மணல் ரோட்டில் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா தனி பிரான்ச் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகே டிடி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வந்து ஒரே இடத்துல இந்த 5 விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விளம்பரப்படுத்துறதா இருக்கட்டும், வாகனங்கள் விற்கிறது வாங்குறது, காணி விற்கிறது வாங்குறது, ஒரு நிகழ்வை வந்து நடத்தி கொடுக்கறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், இந்த 5 விஷயம் வந்து ஒரே இடத்துல வந்தா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நாங்களே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் பிரைவேட் லிமிடெட் என்ன ஏகே டிடி இதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இது பண்ணலாம். எங்கட யூடியூப் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் மட்டக்களப்பில் இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னு சொன்னாலும் வந்து அதை செஞ்சு கொடுக்கலாம். இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாவட்டங்களில் இதை நான் கண்டிப்பாக செய்வோம். இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் இதை நாங்கள் உருவாக்குறோம். புதிய ஒரு தொழில் முயற்சி. இதை நான் சொல்லிக்கொள்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏகே டிடி அப்படின்ற இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதில் நிறைய விஷயங்கள் இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வரும். அதை நீங்கள் ஜாலியாக வந்து பார்க்கலாம். வேணா இது வந்து உங்களுக்கு பொழுதுக்கூடிய மாதிரி அன்சன் வந்தாலே வந்து அந்த இடம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். இது நீங்கள் சந்தோஷமாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் நிறைய உறவுகள் இருப்பீங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு 5 ஏக்கரில் தோட்டக்காணி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு இதுக்கண்டே தனியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனி ஃபோன் நம்பர் இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோன் நம்பர் இருக்குது. ஏகே எக்ஸ்பிரஸுக்கு வேறு இருக்குது, இதுக்கு வந்து வேறு இருக்குது. இந்த ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் உங்களுக்கு முதலாக இந்த யூடியூப் சேனலில் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸ்க்ரீன்லையும் போகிறேன், நான் என்னுடைய வாயிலையும் சொல்கிறேன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 32 62 237. இந்த தொலைபேசி இலக்கத்தினுடைய நார்மலுக்கு நீங்கள் கால் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப்புக்கு அடித்தாலும் சரி. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அடிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 5ஆம் மாதம் 28ஆம் தேதி. இன்றைக்கு வந்து லீவு நாள்னு, இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாது. நாளைக்கு தான் நாங்கள் சிறந்த முறைப்படி வாட்ஸ்அப் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நார்மல் கோல் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுக்கு காணிகள் தேவை, உங்களுக்கு வீடுகள் தேவை, ஏன்னா இப்படி ஒரு இடத்தை நான் பார்த்து கொண்டிருக்கேன் தம்பி, என்ன கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பழகுறது பேசுறது பழக்க வழக்கங்கள்லாம் வந்து பிஸ்னஸுக்குள்ளே வந்து ஆகாது. தொழிலாக இருக்கணும். ஏன்னா ஒரு காணியை வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கண்டு ஒரு சில என்ன கட்டமைப்புகள் எங்களோட நிறுவனத்தால் இருக்குது. அந்த நிறுவனம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போகலாம் வந்து அதை வந்து இது பண்ணும். என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காணி நீங்கள் விற்க சொல்லித்தாருங்க, இதில் இவ்வளோ பெருமதின்னு சொல்லிங்க. அந்த காணி வந்து விற்கக்கூடிய நிலைமையில் இருக்கா அப்படின்றது வந்து எங்களோட ஒஃபிஷியல் கம்பெனி லோயரூடாக வந்து நாங்கள் அதை செக் பண்ணி கொள்வோம். உங்களோட தாய் உறுதி கொப்பி, உங்களோட கொப்பியெல்லாம் சரி, உங்களோட
உறுதி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு கொண்டு நாங்கள் கச்சேரி ஊடாக அதனுடைய கிறிஸ்டி எல்லாம் வந்து ஆராய்ச்சி இது உண்மையிலே இவருக்கு சொந்தமான காணிதானா, உண்மையிலே இவங்களுக்கு சொந்தமான இடம் இவ்வளவுதான் இருக்கா, இதுல இப்போ வரைக்கும் வேற ஆக்கள் இதுல வேலையை போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க இவங்களுடைய 30 தொடக்கம் 35 வருட கால வரலாறு எடுத்து பார்த்ததை வந்து இந்த காணி உண்மையிலே விற்கலாமா விற்க இயலாதா, இதை வாங்கலாமா வாங்க முடியாதா அப்படின்ற விஷயத்த வந்து எங்கட நிறுவனத்தால் இருக்கக்கூடிய எங்களோட ஒஃபிஷியல் லாயர்ஸ் வந்து இதை செக் பண்ணி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இந்த நிறுவனத்தோட வந்து இந்த காணியை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி தந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் வீடியோவே போடுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எடுத்த உடனே நீங்கள் ஒரு காணியை வந்து விற்கிறதுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காணியை போயிட்டு நாங்கள் வீடியோ போட மாட்டோம். ஏன்னால் இப்படிலாம் இந்த சிஸ்டம் ஒன்று இருக்குன்னே தெரியாமலே நாங்கள் வீடியோ போட்டு நிறைய சவால்களை வந்து நாங்கள் எதிர்நோக்கிறோம். என்னால் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட நேரம் உண்மையிலேயே இதில் பேஸ் ஆனது, எங்களோட உழைப்பு இதில் வந்து வேஸ்ட் ஆனது, நிறைய லொஸ்ட் ஆனோம் என்ன. அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கம்பெனியோட போக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மாலிட்டி இருக்குது. நாங்கள் என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்ற வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் நீங்கள் டைம் தரணும் என்ன. ஒரு காணி வந்து விற்கணும் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே நாளைக்கும் விற்கலாம், 10 நாள்லையும் விற்கலாம், 20 நாள்லையும் விற்கலாம், 30 நாள்லையும் விற்கலாம், 3 மாதத்தினுடைய இறுதி நாள்லையும் வந்து விற்கலாம் என்ன. எங்களோட டைம் இருக்கிற 3 மாதத்தினுடைய இறுதி நாள்லையும் வந்து விற்கலாம். அது வந்து அவங்கட அதிர்ஷ்டங்களையும் பொறுத்து அடுத்த தேவை உள்ளவர்களை பொறுத்து. நாங்கள் ஒரு 5 ஏக்கரில் வந்து காணி கேட்கிறோம். இப்போ அவசரமாக வந்து ஒரு ஆள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கார். அந்த காணியை வந்து நாங்கள் உங்களுக்கு ஓகே இல்லை காணியிட உறுதி எல்லாம் வந்து ஓகே இருக்கும்னு சொன்னால் உண்மையிலேயே கடவுளோட ஆசீர்வாதத்தில் எந்த வித சிக்கல் இல்லாமல் வந்து விற்கலாம். ஆனால் அந்த காணி விற்கிறன்றது வந்து சின்ன விஷயம் இல்லை, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கம்பெனி ஆரம்பிக்கக்குள்ளே இதெல்லாம் கொண்டு வரணும் யோசிச்சு நான். ஆனால் அப்போ நான் அதை கொண்டு வரல. காரணம்னு சொன்னால் அதை பற்றி போதையான அறிவு வந்து எனக்கிட்ட இல்லை. அப்போ எனக்கு இது தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் நாங்கள் ஒஃபிஷியலாக வந்து திறக்கப்புறோம். இதை தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் நான் மேற்கொண்டு தான் சும்மா இருக்கல. ஆராய்ச்சிகள் சம்மந்தமாக லோயர்ஸ் என்ன, இது சம்மந்தமான ஒஃபிஷியர், இது சம்மந்தமாக வேலை செய்யக்கூடிய ஒஃபிஷர்மார் எல்லாருடைய கருத்து பேசி தான் வந்து இப்படி தான் சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் அதை கொண்டு போகணும். இது வந்து நாங்கள் பிள்ளையா செய்தோம்னு சொன்னால் இதால் ஏற்படக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட கம்பெனி லோயரோடாக இது எல்லாத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணி, ஒரு ஆள் இல்லை 2 லோயர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வந்து பிள்ளை மிஸ்டேக் விட்டாலும் வந்து இன்னொரு லோயர் வந்து சரியை பார்த்துக் கொள்வார். அப்போ நாங்கள் இந்த வரலாறு எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுவோம். அதுக்கு ஒவ்வொரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அது எப்படி அப்படின்றது வந்து இந்த தொடர்புள்ளக்கூடிய நீங்கள் இது வந்து மட்டக்களப்பு மட்டும் தான் இப்போ காணி விற்கலாம் இல்லை. இப்போ யாழ்ப்பாண பக்கம் வந்து உங்களுக்கு காணி விற்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் அதை செய்வோம். கொஞ்சம் பொறுக்கணும் என்ன, மட்டக்களை செய்து பார்க்குறோம். இதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு நாங்கள் வேறு மாவட்டங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து கொண்டு வருவோம். எங்களோட மெயினான நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் வந்து என்னோடது நல்ல இப்போ சர்வீஸ் வந்து கொடுத்து மிக குறைந்த விலையில் வந்து சர்வீஸ் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். என்ன வாகனங்கள் போகிறது வாரது ஏர்போர்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். அதே சமயத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு சோசியல் மீடியா இருக்கிறபடியால் வந்து இது எங்களால் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னால் எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் என்ன, மார்க்கெட்டிங் மூலமாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற முழு டீட்டெயில்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக இந்த 5-6 விஷயங்கள், இந்த வாகனம் சம்மந்தமாக, வாகனம் விற்கிறது சம்மந்தமாக, காணி வாங்குறது விற்கிறது சம்மந்தமாக, இல்லை வேலைகள் சம்மந்தமாக, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னாலும், இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு சொன்னாலும் வந்து நீங்கள் இப்போ நாங்கள் அதை நடத்தி தரலாம். ஏன்னா அதுக்கு எல்லா செட்டப் நாங்கள் பண்ணிட்டோம். ஹோல் இருந்து என்ன, ஐயர் இருந்து, மேளதாள வாத்தியம் இருந்து, டிஜே இருந்து, டான்ஸ் இருந்து, உங்களோட சாப்பாடு இருந்து, எத்தனை மணிக்கு மதிய சாப்பாடு என்ன, இரவு சாப்பாடு என்ன, ஃபங்க்ஷன் எப்படி நடத்த போறீங்க, ஏசி ஹோல்லையா, நார்மல் ஹோல்லையா, வீட்டிலையா, கோவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொன்னாலும் அதுக்குரிய பேக்கேஜ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் தருவோம். இவ்வளோதான் செலவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசை மட்டும் தர வேண்டியது என்ன, காசு தர வேண்டிய உங்களோட பொறுப்பு. கல்யாணத்தையோ இல்லை உங்களோட பிறந்தநாளை நடத்த வேண்டியது அது எங்களோட பொறுப்புக்குள்ள வரும். ஒன்று நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எங்களோட இந்த யூடியூப் தளத்திலையும், ஃபேஸ்புக் பேஜ், அடுத்த டிக்டாக் தளத்திலையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். AKDDன்னு நீங்கள் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் வந்து எங்களை பற்றிய வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறேன். இதை நாங்கள் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறோம். பைட்டுக்குள்ளேருந்து வரக்குள்ள நம்ம ஒன்றையும் வந்து கற்றுக்கொண்டு வரல, வெளியில் வந்து தான் ஏன்னா ஒன்றை செய்யும் போது தான் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கிறோம். இதை கூட நான் இப்போ போடக்குள்ள நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, தம்பி ஏன் நீ இப்போ ட்ராவல்ஸை மட்டும் நடத்தி கொண்டிரு, இதிலே உனக்கு தேவையில்லாத விஷயம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, தம்பி உண்மைதான், ஒரு பிஸ்னஸ் இப்போ நடத்தக்கூடாது, ஒன்று லொஸ்ட் ஆனாலும் இன்னொன்று வந்து கை கொடுக்கும், நீ செய்கிற பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ், இதையும் வந்து ரன் பண்ணு தம்பி, நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துவாங்க. சில பேர் வந்து பயமுறுத்துவீங்க, இதில் இறங்காத தம்பி, காலை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் எனக்கு விளங்குது. என்ன இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று, இதெல்லாம் வந்து என்னால் வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம், நம்பிக்கை இருக்கிறபடியால் வந்து நான் அதை தொடங்குறேன். கண்டிப்பாக அன்மோட்டிவ் யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுறேன், அன்மோட்டிவ் பண்ணாதீங்க.
இதில் வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஃபோன் நம்பரோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட காணிகள் விற்கணும், வாகனங்கள் விற்கணும், உங்களுக்கு என்னென்ன இதனூடாக என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ தேவை உள்ளவர்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறேன். ஓகே மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.